வணக்கம். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரும் போர் காரணமாக கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் சிலிண்டர் விநியோகமானது முழுமையாக தடைப்பட்டுள்ளது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் இன்று காலை முதலே வணிக சிலிண்டர் அதாவது முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் நாள் ஒன்றுக்கு 2000க்கும் மேற்பட்ட வணிக சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டது. கடந்த 3 தினங்களாக வணிக பயன்பாடு சிலிண்டர் முற்றிலும் நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக மருத்துவமனை, கல்வி நிறுவனங்கள் பகுதிகளில் உள்ள கேண்டீன்கள், உணவகங்கள் மூடும் சூழல் உருவாகியுள்ளது. சேலம் மாவட்டத்தில் அதே போல உணவகங்கள், பேக்கரி, டீ கடைகள் போன்ற கடைகளில் இன்று ஒரு நாள் மட்டுமே சிலிண்டர் இருப்பதாகவும், இன்று மாலைக்குள் வணிக பயன்பாடு சிலிண்டர் தடையின்றி கிடைத்தால் மட்டுமே நாளை வழக்கம் போல டீ கடை, உணவகங்கள் இயங்கும் என ஓட்டல் உரிமையாளர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. பெரிய உணவகங்களில் நாள் ஒன்றுக்கு 12 வணிக பயன்பாடு சிலிண்டர்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் இன்று காலை முதல் ஒரு சிலிண்டர் கூட அவர்களுக்கு விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, வீட்டு உபயோக சிலிண்டர் புக்கிங் செய்தவர்களுக்கு 3 தினங்கள் ஆகியும் இதுவரை சிலிண்டர் கிடைக்காததால் அவரவர்கள் அந்தந்த கேஸ் ஏஜென்சி வாசலில் காத்திருக்கும் சூழலும் உருவாகியுள்ளது. இன்று காலை முதல் சேலம் மாவட்டத்தில் கேஸ் புக்கிங்கும் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் புக்கிங் செய்ய முடியாமல் இல்லத்தரசிகள் அவதியடைந்துள்ளனர். விலை உயர்வுடன் விநியோகமும் முடங்கியுள்ளதால் ஒரு சிலிண்டர் இணைப்பு வைத்துள்ள குடும்பங்கள் சமையல் செய்ய முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த வணிக பயன்பாடு சிலிண்டர்கள் ஆங்காங்கே 1-2 கிடைக்கும் சூழலிலும் வழக்கமாக 2100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த சிலிண்டர் இன்று காலை அதாவது ஆங்காங்கே பதுக்கி வைத்து ஒரு சிலிண்டருக்கு 400 ரூபாய் கூடுதலாக ஒரு வணிக பயன்பாடு சிலிண்டரின் விலை 2500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும், 2500 ரூபாய் கொடுத்தால் கூட சிலிண்டர் கிடைக்காத சூழல் தான் உருவாகியுள்ளது. சேலம் மாவட்டத்தில் முழுமையாக இந்த சிலிண்டர் விநியோகம் என்பது பாதிக்கப்பட்டுள்ளது.